சிச்சுவேஷன் எழுதுறது அவ்வளோ சூப்பராக எழுதுவாருங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் வந்து பாடி நிலாவே. அதில் வந்துட்டு சரி நீங்கள் சொல்லுங்கள், நான் எனக்கு ஒரு இன்சிடென்ட் இருக்குது, அதை நான் சொல்லிடுறேன். அதாவது மோகனை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும். மோகன் வந்து தூக்கு தண்டனை கைதி. அடுத்த நாள் காலையில் தூக்கு போடுறாங்க. இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு நான் நிலா உச்சியில் இருக்கும்போது நான் வெளியில் வந்து நிற்பேன். எனக்கு நீங்கள் ஓகே சொல்கிறதா இருந்தால் உள்ளேருந்து எனக்காக ஒரு பாட்டு பாடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் பாடி நிலாவே தேன் கவிதை பூ மலர அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கைதான போதும் கை சேர வேண்டும் எழுதிருப்பார். அப்புறம் அடுத்த வரியில் சிச்சுவேஷன் திருப்பியும் சொல்கிற பாருங்க, காதல் நிலா தூதாகுமே. ஏன்னா அதான் சொல்லிட்டு வந்திருப்பா, மேலே நிலா இருக்கும்போது நான் வருவேன் அப்படின்னு நிலாவை தான் தூதா வச்சுட்டு பாடுறாங்க. கரெக்டு. இதில் எல்லாருமே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த வந்து இளையராஜா சேர்த்ததுன்னு. அந்த பக்கம் எஸ்பிபி பாடும்போது, நமக்கு எஸ்பிபி தான், அந்த பக்கம் மோகன் பாடும்போது பாடும் நிலாவேன்னு பாடியிருப்பார். இப்போ பாடி நிலாவேன்னு பாடியிருப்பான். மோகனுக்கு வந்து நிலாவை தெரியாது இல்லையா, ஸோ இவ தான் நிலாவை உருவகிச்சு பாடும் நிலாவேன்னு பாடியிருப்பார். ஆனால் இதில் மூமேத்தா இன்னொன்று பண்ணியிருப்பார். அதை அவரே வெளியில் சொன்னதில்லை. இளையராஜா இது சேர்த்தினாருன்னு இளையராஜாவுக்கு கிரெடிட் கொடுக்குறாரு. அதில் நாயகி பாடும்போது பாடு நிலாவே தேன் கவிதை பூ மலர அப்படின்னு தான் சொல்லி பாடுவாங்க. அதாவது அப்போ காதல் மலரல, ஸோ பூ மலர தான் வரும். ஜானகி ரொம்ப உச்சரிப்பு தெளிவோடு பாடியிருப்பாங்க, ராதா. ஆனால் எஸ்பிபி மோகன் உள்ளேருந்து பதில் சொல்லும்போது பாடு நிலாவே அப்படின்னு ஆரம்பிக்கும்போது தேன் கவிதை பூ மலரே அப்படின்னு சொல்லியிருப்பார். நான் யூஜி 3rd இயர் படிக்கிறப்ப நானும் என்னோடய ஹாஸ்டல் மேட்ஸ் சில பேரும் சேர்ந்து இம்னு ஒரு பத்திரிக்கை நாங்கள் நடத்தினோம். நாங்கள் அதுக்கு மூமேத்தா சாரை தான் வந்து கூப்பிட்டு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு வெளியிடுறதுக்காக நாங்கள் சில ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம். அந்த ஃபங்க்ஷனில் அவருக்கு ஒரு அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணுன்றதுக்காக அங்கே இருக்க மரங்கள் எல்லாம் ஹாஸ்டல் எல்லா இடங்களையும் இம்னு எழுதி வச்சுருந்தோம். ஸோ மேத்தா சாருக்கு மேத்தா சார் வர்றப்ப ஏதாவது புதுசாக பண்ணும் பண்ணுறதுக்காக, உங்களுக்கு தெரியும் பிரசிடென்சி காலேஜ் விக்டோரியா ஹாஸ்டல்ல இருந்து கேட்டிலேருந்து ஹாஸ்டலுக்குள்ளே மணிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் ஆகும். அவ்வளோ பெரிய ஹாஸ்டலு. அதனால் அங்கங்கே மரங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, எல்லா மரத்துலேயும் ஒரு A4 சீட்டில் அப்படின்ற வார்த்தையை மட்டும் எழுதி எல்லா இடங்கள்லையும் ஒட்டி வச்சுருந்தோம். அப்போ வந்து பேசி அப்புறம் வந்து புக்கை வெளியிட்டு அப்புறம் தான் அவர் சொன்னார், இதே என் வாழ்க்கையில் நடந்துருச்சுங்க, பாடு நிலாவேன்னு ஒரு பாட்டு எழுதியிருந்தேன், அதில் பாடு நிலாவே அப்படின்றது தான் பின்னாடி மேல் பாடுறப்பையும் பாடு நிலான்னு நான் எழுதியிருந்தேன். அவர் இளையராஜா தான் அந்த கரெக்ஷன் சொன்னார். நீங்கள் பாடு நிலான்றதை விட பாடும் நிலாவையும் போட்டு பாருங்கள், அந்த பாட்டோட பொருளே மொத்தமாக மாறிடும்னு. மொத்தமாக மாறிடுச்சுன்னு அவர் இந்த தகவலை சொன்னார்.